ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் லைவில் வந்துட்டு இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த அன்புகன் 2.0 பண்ணுற வேலை இருக்குது பாருங்கள். ரொம்ப கேவலம். என்னென்னா இப்போது ரொம்ப அப்படியே பவர்ஃபுல் பாண்டிங்காக இருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு அதாவது அணைச்சி அரவணைச்சி இவங்களுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரே இது பார்த்தீங்கன்னா இந்த விஜய் பார்வதி அண்ட் திவாகர். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அன்புகன். மீதி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி ஸ்பில்டப் ஆகி அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விஜய் பார்வதியும் திவாகரையும் பிரிக்கிறதுக்கு ஒரு செம்மையான ஒரு திட்டத்தை வந்துட்டு நம்ம அன்புகன் 2.0 நரி திட்டத்தை போடுறாங்க. ஏன் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வினோத்துக்கும் இவருக்கும் டக்குன்னு வாக்குவாதம் ஆகி போச்சு. ஏன்னா திவாகருக்கு வந்து வர வர வந்து விஜய் பார்வதி பண்ணுற ஒரு சில விஷயங்கள் பிடிக்கல, வினோத் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல அவருக்கு. ஏன்னா அவரும் என்ன பண்ணுறாரு, காமெடியாக பண்ணுறான்னு சொல்லிட்டு இவரை வந்துட்டு ரொம்ப ஓவராக வந்துட்டு கலாய்ச்சி விட்றாப்புல. ஆனால் நிறைய விஷயங்கள் வினோத்தும் நல்லாவே பண்ணுறாரு. பட் ஒரு சில இடங்களில் வந்துட்டு தேவையில்லாமல் அவரை வந்து போட்டு நோண்டுற மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி அங்கே வந்து அந்த சாமியார் மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் நைட் நேரத்தில். அதுலேருந்து அவர் கொஞ்சம் மனசு உடஞ்சிட்டாப்புல. இப்போ அந்த சண்டை வந்தவொடனே உள்ளே வந்து உட்கார்றாப்புல அங்கே வந்துட்டு அன்புகன் சொல்கிறாங்க, யார் எஃப்ஜே, கன்னி அக்கா, பக்கத்தில் சபரி, ஆதிரி இப்போ அந்த கேங்கில் ஜாயின்ட் ஆகிட்டாங்க. சரிங்களா? பக்கத்தில் வந்து கமருதீனும் பிரவீன் ராஜும் பேசிக்கிறாங்க, மண்டே கல்வி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ என்னென்னா சபரியை வந்துட்டு நம்ம விஜய் பார்வதியும் துப்பியிருப்பாங்க போல இருக்குது. இதே மாதிரி தான் வந்துட்டு கமருதீன் துப்பும்போது யாருமே அதை பற்றி கேட்கவே இல்லை, விஜய் பார்வதி தான் கேட்டாங்க. இப்போ வந்துட்டு இதுக்கு அவருக்கு வந்து வலிக்குதான். அந்த மாதிரி அவள் பண்ணலாமா, எனக்குன்னு எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது, வெளியில் எத்தனை ஆடியன்ஸ் என்னை பார்த்துருப்பாங்க, இதே இது உனக்கு பண்ணால் நீ வந்துட்டு ஒத்துப்பியான்னு கேட்குறாரு சபரி. அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு. இதே உனக்கு பண்ணால் ஒத்துப்பியானா நேற்று தானேப்பா நடந்துச்சு, உங்கள் முன்னாடி நீங்களாம் இருக்கும்போது கமருதீன் பண்ணார், யாருமே வாய் திறக்கவே இல்லை. அப்போ அவருக்கு வந்துட்டு அங்கே கேள்வி கேட்டது விஜய் பார்வதி தானே. என்னதான் அவங்க கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, எந்த நல்லவங்க யாராக இருந்தாலும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ண முடியும், இவர் அப்போயும் விட்டு கொடுக்க மாட்டேன், இல்லை நீங்கள் இப்போ அடிச்சுப்பீங்க நாளைக்கு ஒன்று சேருவீங்க அப்படின்றாரு. இல்லை அந்த பொண்ணு என் மனசை வந்து ரொம்ப உடச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது எஃப்ஜே வந்து அங்கன்னு சொல்கிறார், நீ முதல்ல ஏன் சப்போர்ட் பண்ணுறேன்னு. இல்லைப்பா தம்பி, உடனே இவர் யார் நம்ம வாட்டர்மேலன் சார், வெளியில் நான் யாருக்குமே வக்காலத்து வாங்க மாட்டேன்ப்பா, இங்கே தான்ப்பா என் புத்தியை நான் செருப்பால் அடிச்சுக்கணும் அப்படின்ட்டார் அவர். அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாரு, வினோத்துக்கு நான் தப்பு பண்ணிட்டேன் வக்காலத்து வாங்கி ஒரு சில இடங்கள் அவருக்காக நான் பேசணும் போது ஆதிரை சொல்கிறாங்க. இப்போ கூட பாருங்கள், அவங்க வினோத்தை பற்றி தான் பேசுகிறாரு. நம்ம வந்துட்டு விஜய் பார்வதியை பற்றி சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் அவர் வினோத்தை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க அங்கேருந்து சிரிக்கிறாங்க. திரும்ப வந்துட்டு ஏன் நீங்கள் முதல் நல்லா புரிஞ்சுக்குங்க அப்படின்றாரு. எஃப்ஜே வந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் வக்காலத்து வாங்கலை இல்லைங்க, நீங்கள் வெறும் விஜய் பார்வதிக்கு மட்டும்தான் பேசுகிறீங்க, அதை ஏன் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்றாங்க. நான் என்ன கேட்குறேன், அவர் விஜய் பார்வதிக்கு பேசினா என்ன பேசாட்டி என்ன, அது அவரோட இஷ்டம். இப்போ எஃப்ஜே பண்ணுறது எல்லாமே நல்லாவா இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது. கனியக்கா பண்ணுறது நல்லாவா இருக்குது, சபரி பண்ணுற சபரியெல்லாம் வந்து டைட்டில் ஓனராக வந்து ஒரு மைண்டில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அவரே இந்த மாதிரி கூட்டு சேர்ந்து இவர் ஒரு கேங் மாதிரி ஃபார்ம் பண்ணும்போது என்னடா இது, இந்த பிக் பாஸோட மந்திரமே தாரக மந்திரமே வந்து தனியாக விளையாடணும் தானே, தனித்து விளையாடு, தனித்து போட்டுக்கிட்டு தனித்த வெளியே போ அப்படின்னு. இப்படியும் வந்துட்டு சேர்ந்து ஜாயின்ட் டெஸ்ட் இப்படி பண்ணுறாங்களேன்றதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. எப்படியோ வந்து பேசி கடைசியில் கனியாக்க ஒரு ஸ்ட்ரெஸ் வேறு சொல்கிறாங்க பாருங்கள். இவர் சொல்கிறார் அதுக்கு முன்னாடி, இல்லைங்க இதுக்கு மேலே நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணுறதில்லை, சப்போர்ட் பண்ணுறதாலன்னு வாய் வார்த்தையில் சொல்லாதீங்க, செயலில் காட்டுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இனிமேல் நாங்கள் விஜய் பருவத்தை கலாய்க்குவோம், நீங்கள் வராதிங்க உள்ள. ஏன்னா நீங்கள் முன்னாடி மாதிரி போன வாரம் இருந்ததுன்னா நாங்கள் கலாய்ச்சிருப்போம். இப்போ உங்களுக்கு மக்கள் ஆதரவு கொஞ்சம் இருக்குன்றது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால் நாங்கள் உங்களை கலாய்க்க முடியாது. அதனால் விஜய் பருவத்தை மட்டும் நாங்கள் கலாய்க்கும் போது நீங்கள் உள்ளே வராதிங்க. இப் சப்போஸ் இந்த வர சாட்டர்டே எபிசோடில் விஜய் பார்வதி யூ ஆர் சேவ்டு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை விஜய் பார்வதி எந்திருக்கும் போது சப்போஸ் அங்கே வந்துட்டு ஆடியன்ஸ் கிளாப் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப ஒரு கேம் மாறும். என்னத்த சொல்கிறது, ஆக மொத்தத்தில் எப்படியோ வந்துட்டு நம்ம வாட்டர்மேலன் சார் திவாகரோட மண்டையை வந்து நல்லா கழுவிட்டாங்க. அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. அது வந்து சபரி பண்ணுவார்னு நினச்சி பார்க்கல, எஃப்ஜேலாம் வந்துட்டு நம்ம கணக்கில் சேர்க்க தேவையில்ல. கனி மேடமும் நான் பெருசாக நினச்சிட்டு தான் அவங்களும் இப்படி மாறுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ஆதிரி வந்துட்டு சூப்பர் டிலக்ஸில் இருந்துக்கிட்டே அவங்க பிக் பாஸ் டீமில் வந்து இந்த மாதிரி பண்ணுற விஷயங்களும் அது வந்து சரியில்லை. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தோணுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இப்படியே பேசிட்டே நாங்கள் வச்சுக்கோங்களேன், அவர் எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி தான் அவர். டக்குன்னு வந்து ஏற்கனவே வந்து லைட்டாக முட்டின்னு தான் இருக்குது யாருக்கு, நம்ம திவாகருக்கும் விஜய் பார்வதிக்கும். இது எங்கே போய் முடிய போதில்லை, எங்கே போய் வெடிக்க போகுதுன்னு தெரியல. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இது கரெக்டாக முறையா? பாய் நண்பர்களே.